வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் 11 இடங்களில் வெப்பம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக வேலூர், ஈரோடு, மதுரை விமான நிலையம் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மாணவர்களே, இந்த வெப்பநிலையை அளக்க உலகில் 2 முக்கியமான முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாத்தீங்கன்னா செல்சியஸ் முறை, ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் முறை. செல்சியஸ சி அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம், ஃபாரன்ஹீட்டை எஃப் அப்படின்னு சுருக்கமா சொல்லலாம். சரி, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செல்சியஸ் அப்படின்ற அளவுல தான் கணக்கிடப்படுகிறது. அதே பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் ஃபாரன்ஹீட் என்ற அளவுல கணக்கிடப்படுகிறது. சரி, இந்த செல்சியஸ் என்றால் என்ன அப்படின்றத உங்களுடைய கேள்வி புரியுது. செல்சியஸ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்பத்தை அளக்கும் ஒரு முறைதான் இந்த செல்சியஸ். தண்ணீருடைய உறையும் வெப்பநிலை, அதாவது பனிக்கட்டியாக மாறும் நிலை 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the freezing point of water is 0 டிகிரி சென்டிகிரேட். சென்டிகிரேட் செல்சியஸ் ரெண்டும் ஒண்ணுதான். சரி, அதே the boiling point of water, தண்ணீருடைய கொதிநிலை அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேட். சரிங்க சார், இந்த ஃபாரன்ஹீட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவும் வெப்பத்தை அளக்கும் ஒரு முறைதான். இதுல பாத்தீங்கன்னா தண்ணீருடைய உறையும் வெப்பநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தண்ணீருடைய கொதிநிலை அளவு 212 டிகிரி ஃபாரன்ஹீட். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த 2 முறை எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்பம் ஒன்றுதான், ஆனால் அளக்கும் முறை தான் வேற வேற. சரிங்களா, 0 டிகிரி சென்டிகிரேட்டை 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100 டிகிரி சென்டிகிரேட்டை 212 ஃபாரன்ஹீட், ரெண்டுமே கரெக்ட் தான். இந்த செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் வெப்பநிலைக்கு இடையான தொடர்புக்கான ஃபார்முலா C is equal to 5/9 into F minus 32. இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, F, C 32, 0, 212, 100 இந்த 2 மதிப்புகளையும் கிராஃப்ல மார்க் பண்ணிக்கலாம். சரி, கிராஃப்ல மார்க் பண்ண உடனே நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு நேர்கோடு கிடைக்குதா? இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. இந்த ஃபார்முலால அந்த f, c 32, 0, 212, 100 இது எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கும்போது c minus 0 divided by 100 minus 0 is equal to f minus 32 divided by 212 minus 32. So நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, c by 100 is equal to f minus 32 divided by 180. So c is equal to 100 divided by 180 into f minus 32. அந்த 100ம் 180 கேன்சல் பண்ணும்போது c is equal to 5/9 into f minus 32. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்முலா தான் இந்த செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் வெப்பநிலைக்கு இடையே உள்ள தொடர்பு. சரிங்களா, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம டாக்டர் கிட்ட போறோம். டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து இந்த தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணி அந்த குழந்தையினுடைய டெம்பரேச்சர் சொல்றாரு, ஃபாரன்ஹீட்ல சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க குழந்தைக்கு 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு இருக்குன்னு சொல்றாரு. ஸோ நம்ம இதை எப்படி சென்டிகிரேட்டுக்காக மாத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்முலா தான் c is equal to 5/9 into f minus 32. So c is equal to f/9 into ஃபாரன்ஹீட் எவ்வளவு சொன்னாரு டாக்டர்? 104 minus 32. ஸோ நமக்கு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையினுடைய டெம்பரேச்சர் 40. சரிங்களா, ஸோ 40 டிகிரினா உடல்ல வெப்பம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். யார் இந்த டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட்? இவர் ஒரு விஞ்ஞானி. சரிங்களா, வெப்பநிலை அளவிட ஒரு முறையை கண்டுபிடிச்சாரு. நம்மளுடைய உடலினுடைய வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை எவ்வளவுன்னு சொன்னார்னா 98 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தண்ணீருடைய உறையும் வெப்பநிலை வந்து எவ்வளவு சொன்னார்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொன்னார். அடுத்ததா யார் இந்த ஆண்ட்ரியஸ் செல்சியஸ் அப்படின்னா, இவரும் ஒரு விஞ்ஞானி. இவர் மற்றொரு வெப்பநிலை அளவிட ஒரு இன்னொரு முறையை உருவாக்கினார். சரிங்களா, அதாவது தண்ணீருடைய உறையும் வெப்பநிலையை 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு, தண்ணீருடைய கொதிநிலை அளவு எவ்வளவுனா 100 டிகிரி சென்டிகிரேட். இந்த செல்சியஸ் முறைக்கு இன்னொரு பேர் சென்டிகிரேட், ரெண்டும் ஒண்ணுதான். மீண்டும் புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.